இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கை தாங்க. எஸ், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லோவர் பாடி கோர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அவங்களோட கையில் வந்து சின்னதாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ஒரு வெயிட் தூக்கி வைக்கிறதோ அப்படிங்கும்போது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த டம்பிள்ஸும் இல்லாமல் வெயிட்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைசஸ்லேயே எந்த மாதிரி ஸ்ட்ரென்த்னிங் பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் 2 கையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பாடியை ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு மெதுவாக சர்க்கிள்ஸ் பண்ணுங்கள். ஸோ கிளாக் வைஸ் 50 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸ் 50 வாட்டி பண்ணணும். அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கையை இப்படி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக பண்ணணும். ஓகே, ஆப்போசிட் கை. ஓகே, இப்போ 2 கையும் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு தலைக்கு மேலே லிஃப்ட் பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இப்படி கை வச்சுட்டு ஓப்பன், க்ளோஸ். ஓகே, இப்போ 2 கையும் க்ளாஸ் பண்ணிக்கோங்க. க்ளாஸ் பண்ணிவிட்டு 8 மெதுவாக 8 போடணும். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் 50 வாட்டி பண்ணணும். ஸ்லோவாக பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்ம் மசில்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரிலாக்ஸ். ஸோ இந்த ஆர்ம் ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஆர்ம் வந்து டோன் ஆகும். அதாவது வந்து தொலை தொங்குற சதை எல்லாமே வந்து நல்லா டைட் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நெக்கு இல்லை வந்துட்டு உங்களோட ஷோல்டர் ஆர்ம் எல்லாம் பெயின் இருக்குது அப்படின்னா அதுவுமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதை வந்து வாரத்தில் 3 நாள் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கை எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.